மாநாடு எங்கெங்கேயோ போடுறாங்க, அந்தந்த இடத்துல ஒவ்வொரு தடைகள் வந்து நிற்குது. அப்போ இதை பார்த்தாலே தெரியும், தளபதி வந்து இறங்கினாலே அங்கே அலறக்கூடியது தமிழ்நாடுமே அரசாங்கமே அதிருது. ஒரு கொடி அறிவிக்கிறதுக்கு எந்த அளவுக்கு பயப்படுதுன்னா, தமிழ்நாட்டிலே அவர் ஆட்சி அமைச்சா எந்த அளவுக்கு இருக்குன்றது தமிழ்நாட்டு அரசுக்கு இப்போதைக்கு தெரியுது. தளபதினு ஒன்று உள்ள இறங்கினா அனைத்து கட்சிக்காருமே பயத்தோடு தான் இருக்கிறாங்க. ரசிகர்கள் ஒன்று கூடுவதை எந்த சக்தி தடுக்குதுன்னு நினைக்கிறீங்க? ரசிகர்கள் ஒன்று கூடுவது வந்து நீங்கள் பார்த்தவங்களுக்கே தெரியும், சோசியல் மீடியா நிறைய இருக்கு. மாநாடு எங்கெங்கேயோ போடுறாங்க, அந்தந்த இடத்துல ஒவ்வொரு தடைகள் வந்து நிற்குது. அப்போ இதை பார்த்தாலே தெரியும், தளபதி வந்து இறங்கினாலே அங்கே அலறக்கூடியது தமிழ்நாடுமே அரசாங்கமே அதிருது. இது வந்து தளபதிக்கு அந்த அளவுக்கு கெப்பாசிட்டியை பார்த்து பயப்படுது. அட்லீஸ்ட் ஒரு மாநாடு ஒரு கொடி அறிவிக்கிறதுக்கு எந்த அளவுக்கு பயப்படுதுன்னா, தமிழ்நாட்டிலே அவர் ஆட்சி அமைச்சா எந்த அளவுக்கு இருக்குன்றது தமிழ்நாட்டு அரசுக்கு இப்போதைக்கு தெரியுது. அரசுக்கு பயம் அப்படின்னா திமுகவுக்கு பயம் நேரடியாக நீங்கள் பகிரங்கமாக சொல்றீங்களா? திமுகன்றது அனைத்து கட்சிக்குமே அது பயங்கரமாக சொல்லப்போம், அனைத்து கட்சிக்குமே அது பயம்தான். தளபதினு ஒன்று உள்ள இறங்கினா அனைத்து கட்சிக்காருமே பயத்தோடு தான் இருக்கிறாங்க. இன்னைக்கு திமுக எல்லா கட்சியும் தான் எதிர்க்குது, திமுக மட்டும் வேலை செய்யல, எல்லா கட்சியும் தான் எதிர்க்குது. ஏன்னா தளபதியோட அந்த பவருக்கு பயப்படுறாங்க. எங்கள் தளபதி எதுக்கு அஞ்சாத சிங்கமாக வந்து செயல்படணும் வந்திருக்கிறார். பொறுப்பும் நம்ம ஆள போகிறது, தமிழ்நாட்டு ஆளுறது நம்ம தான்றதை தெளிவாக வரும். ஒரு படம் வெளியில வரணும்னா கூட நீங்க பல பிரச்சனையை எதிர்கொள்ளணும். விஜய் அவர்களோட படம் வெளியில வர்றது கண்டிப்பா அவர் ஒரு அரசியலா வரையில எவ்வளவு பிரச்சனைகள் இருக்கும். அப்ப படத்திலே இவ்வளவு தடைகள் இருக்குமோ அரசியல் வரமே விட்டுருவா போறாங்க. அதை தாண்டி நாங்க வருவோன்றதான் அவரோட நோக்கம். பொறுத்து இருக்கிறாரு, கண்டிப்பா நாங்க வருவோம். தமிழ்நாட்டை நிலைநிறுத்த எங்க தளபதி தான் வருவார். 2026 விஜய் அவர்கள் முதலமைச்சரா வந்துருவாரா இல்ல பெரிய வாக்குகள் வாங்குவார்னு? முதலமைச்சரா வருவார். சிஎம் உட்காரணும் எங்களோட கனவு. அவரு கனவு காணல, தளபதி என்று முதலமைச்சர் சீட்ல கனவு காணல. நாங்க கனவு கண்ட கனவு தளபதி வந்து முதலமைச்சர் சீட்ல உட்கார வைக்கிறது எங்களோட கனவு. கண்டிப்பா அதை நிறைவேற்றுவோம். இளைஞர்களா இருக்கீங்க, நீங்க வாங்க போற ஓட்டுகள் வந்து எந்த கட்சிக்கு பெரிய பாதிப்பு ஏற்படுத்தும்? இப்ப இருக்க ஆளுங்கட்சிக்கா இருக்கலாம், எதிர்கட்சிகளும் இருக்கலாம். ரெண்டு கட்சியுமே பின்னாடியே தான் இருக்கும். நீங்க இளைஞர்கள் மட்டும் தான் பாக்குறீங்க. தளபதி கட்சியில இளைஞர்கள் தான் பாருங்க, முதியோர்களும் இருக்கிறாங்க. ஏன்னா மாற்று அரசியல் வேணும், ஒரு நல்லது நடக்கிறதுக்கு வேணும். இப்ப பார்த்தா எங்க பார்த்தாலும் சுதந்திர இந்தியானமே நம்ம சுத்துறோம். ஆனா இன்னைக்கு ஒரு பெண்கள் கூட நடமாடுறதுக்கு சுதந்திரமா சுத்த முடியல. அதுமாரி இதுவெல்லாம் உடைக்கிறது எங்க தளபதி வரணும். இதை நாங்கள் ரொம்ப எதிர்பார்க்கிறோம். இன்னைக்கு எங்க படுகொலை நிறைய நடக்குது. இந்த படுகொலை நம்ம சுதந்திரமா ஒரு இந்திய நாட்டில் சுதந்திரமா இருக்கிறோம், ஆனா நடக்க முடியல. இதுமாரி அங்கே எங்க பார்த்தாலும் வெட்டு, கொலை, கற்பழிப்பு இப்படி இருக்கு. இதுக்கு எல்லாமே ஒரு மெயின் பாயிண்டா நம்ம தளபதி வச்சு வருவார். தமிழ்நாட்டில் வந்து வரும் ஒரு 20 வருஷத்துக்கு எந்த ஒரு இதுவும் இருக்காம நல்லா ஆட்சி அமைக்கிறதுக்கு எங்க தளபதியை நாங்கள் வரவேற்கிறோம். சீமான்லாம் விஜய் கூட இணைஞ்சு தேர்தலை சந்திக்கணும்னு அவங்களோட தொண்டர்கள் வந்து சொல்றாங்க. சீமான் நாம் தமிழர் விஜயோட தாவேக்கா கூட்டணி அமையலாமா? எல்லாருக்கும் வந்து எங்க தளபதி கூட வந்து இணைஞ்சு நாங்க செயல்படணும் இருக்கிறாங்க. ஏன்னா தளபதியோட அவரோட ஹேண்டில் பண்றது அவ்வளவு பிடிச்சிருக்கு. தளபதி வந்து அவங்க கூட எல்லாமே கை கோக்கணுன்ற ஒரு இது இருக்கு. ஏன்னா இந்த அரசியல் வந்து யாருமே அந்த மாதிரி இல்லை, அவங்கவுங்க ஒரு இதுவாக இருக்கும். ஏன்னா எங்கள் தளபதி வந்து எல்லாமே ஏற்றுக்கூடிய வகையில் இருக்கிறாங்க. அந்த அளவுக்கு தளபதி வந்து அரசியலையும் எங்களை காய் நகர்த்திக்கணும் வந்து அந்த அளவுக்கு வந்து இருக்கிறாரு. நிக்கணும்னு முதல் தேர்தல் எதிர்பார்க்குறீங்களா இல்லை சீமான் மாதிரி அரசியல் தலைவர் எங்களோட தனிச்சு நிக்கணும்னு தான் எங்களை ஆசை. எங்க கூட கூட்டணி இருந்தால் அது அவங்க வாய்ப்பு கொடுத்து அதை அண்ணன் தான் முடிவு பண்ண வேண்டியது இருக்கு. அது அவங்க பண்ணுவாங்க.